எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பேனல் போர்டு டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. ஓகேங்க சார். ஆக்சுவலாக வந்து அது ஒரு கலரு, இது ஒரு கலரு. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்ன பாத்தீங்களா, இந்த டெம்பரவரிக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கலவை பூசும் போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா படும். சீக்கிரம் வந்து உங்களுக்கு இது வந்து இதாகும். இது வந்து உங்களுக்கு பர்மனெண்டாவே இருக்கும். நம்ம வந்து அதாவது வீடு ஃபினிஷிங் முடிச்சதுக்கு அப்புறம் இது வாங்கி அவங்க மாட்டிக்குவாங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் வீட்டுக்கு இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? ஆமாண்ணா. இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா யார்ட்டையுமே கிடைக்காது, ரொம்ப ரேர் இதெல்லாம். ஓகே. 3 ஃபேஸோடதும் நீங்க தனியா வாங்கிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் எப்படி ஒரு வீட்டுக்கு உண்டது தனியா இருக்கோ அதே மாதிரி வணக்கம் மக்களே. நீங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனல் போர்டு தேடிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனல் போர்டு தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த ஷாப்ல வந்து விசிட் பண்ணலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஆகட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு ஆகட்டும் அதுக்கு உண்டான பேனல் போர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஒன்னு பேனல் போர்டு 3 ஃபேஸ் ஒன்று இருக்கு, அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் இருக்கு. இது எல்லாமே இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. மறக்காம போய் விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ், என்ன மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கு எல்லாமே பார்க்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க பேனல் போர்ட்ஸ். பேனல் போர்டுன்னு எடுத்தா ஒரு குவாலிட்டியான பேனல் போர்டு எடுங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன். நல்லா இருக்கீங்களா சார்? கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தோம். கண்டிப்பா. ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? நல்ல பிரமாதமா ரெஸ்பான்ஸ் இருந்தது. பயங்கரமா ஆக்சுவலா இது பண்ணாங்க. நிறைய பப்ளிக்ஸ் கூட சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. ஆக்சுவலி ரெண்டாவது நிறைய பேர் ஆக்சுவலா வாட்ஸ்அப் கால் எல்லாமே ஆக்சுவலாக டைரக்ட் கால்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அது கரெக்டான ரிப்ளை கொடுக்க முடியல. ஏன்னா லோடு வந்து நம்மளது ஜாஸ்தியாக இருக்கும். அதனால ஆக்சுவலாக எல்லாருமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா நம்மளே ஆக்சுவலாக நம்ம டீம்ஸ் இருக்காங்க, அவங்களே உங்களுக்கு கால் பேக் பண்ணிட்டு உங்களுடைய என்கொயரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேங்க சார். சரியா? கம்பெனியோட டீடைல்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? இப்போ நம்ம இருக்கிறது வந்து சுபம் பவர் பேனல். நம்மளது ஃப்ரம் நேம் ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குது. அவினாஷி ரோட் மேம்பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் கீழே ஆக்சுவலாக வந்தீங்கன்னா மைசூர் லாட்ஜுக்கு பக்கத்தில் கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே கடை இருக்குது. அட்ரஸ் வந்து நம்பர் 10/15 காக் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர் 9. சுபம் பவர் பேனல் நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கனால லொக்கேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ நம்ம எப்படிங்க சார், நாங்கள் கம்பெனி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 உண்டான எல்லா பேனல் போர்டும் பண்ணுறீங்க? எல்லாமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும், குடிசை வீட்டிலேருந்து ஒரு ஃபேக்ட்ரி லெவல் வரைக்கும் நம்ம என்ன ஒன்றுமோ பண்ணி கொடுத்துருவீங்க. மோஸ்ட்லி 99% ரெடி ஸ்டாக் அவைலபிள் கிடைக்கும். அதுவும் 3 ரேஞ்சில் அவைலபிள் கிடைக்கும் ஆக்சுவலாக. அது தவிர உங்களுக்கு அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆட் பண்ணோம்னு சொன்னால் மட்டும்தான் 1 வீக் டைம் ஆகும். அது செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேங்க சார். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என் வீட்லயே வச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு என் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வீடு இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வேணும், அதாவது சிங்கிள் ஃபேஸ்ல ஒரு 5 இது வேணும். அதுவும் கேட்டால் அப்படியே கேட்டால் கொடுப்பீங்களா? அந்த 5 சிங்கிள் ஃபேஸும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்கிட்ட 3-4 குவாலிட்டியில் அவைலபிள் கிடைக்கும். 4 குவாலிட்டி இருக்குங்களா? 4 குவாலிட்டியில் அவைலபிள் கிடைக்கும். நீங்க லோ ரேஞ்சில இருந்து மீடியம், ஹெவி, சூப்பர் ஹெவின்னு சொல்லி 4 ரேஞ்ச் மெயின்டைன் பண்றோம். அது எப்போ நீங்க வந்தா கூட ரெடிமேடாவே எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க இல்லைங்களா? இப்போ இது கமர்ஷியல்னா என்ன மாதிரி சார் பண்ணலாம்? கமர்ஷியலுக்கு அபார்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட மோஸ்ட்லி ரெடிமேடே கிடைச்சிரும் ஆக்சுவலா. இல்ல அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் சொன்னாக்கா அவங்க இடமுடிய சைஸ் டேப் வச்சு வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பேனல் போர்டு டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பேனல் போர்டு வாங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்சில இருந்து அவைலபிள் இருக்குங்க? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்ல இருந்தே நம்ம போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் வீட் சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டார்டிங் ரேட்டே பாத்தீங்கன்னா இதுதான் வரும். இதுல இருந்தே உங்களுக்கு இப்படி ஒரு வேரியன்ட்ல அப்படியே போகும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க ப்ரோ? ஷீட் திக்னஸ் மாறும் உங்களுக்கு. ஓகே. டெம்பரவரிக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெர்மனன்ட்டாவே நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு கன்வீனியன்ட் இருக்கும். அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணி அவங்க கஸ்டமருக்கு என்ன ஓகேங்கிறதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து அது ஒரு கலரு, இது ஒரு கலரு. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்ன பாத்தீங்களா, இந்த டெம்பரவரிக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கலவை பூசும் போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா படும். சீக்கிரம் வந்து உங்களுக்கு இது வந்து இதாகும். இது வந்து உங்களுக்கு பர்மனன்ட்டாவே இருக்கும். நம்ம வந்து அதாவது வீடு ஃபினிஷிங் முடிச்சதுக்கு அப்புறம் இது வாங்கி அவங்க மாட்டிக்குவாங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் வீட்டுக்கு இல்லைங்களா? ஆமா. ரெண்டல் ஹவுஸ் வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு 10 வீடு இருக்கு. அதுக்கு உண்டானதும் இருக்குங்களா? அதுக்கு உண்டானதுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி ரெடியா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இங்க இருக்கு பாக்ஸ். நம்ம 6 சர்வீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுல 6 வீட்டுக்கு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா மேல 3 கீழே 3 இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லைன்ல கூட கிடைக்கும். லைன்மெண்ட் கேட்டு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டா அந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம்.
இல்ல அது ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா அது நம்ம எடுத்துக்கலாம். கஸ்டமர் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கன்வீனியன்ட்டா எது அவங்களுக்கு ஓகேங்கறத அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுவும் 6 தான் உங்களுக்கு. ஓகே, இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சிங்கிள் ஃபேஸ் வேணும்னாலும் அதுவும் எடுத்துக்கலாம். அதுவும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ நான் ஒரு வீட்டுக்கு வாங்குறேன், எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வீடு இருக்கு. ஓகே, அதுக்கு எனக்கு மெஷர்மெண்ட்ல எடுக்கலாம், கஸ்டமைசேஷன் நீங்க வந்து பண்ணி கொடுப்பீங்களா? அதாவது மெஷர்மெண்ட்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம இது ஈபிக்குன்னு ஒரு இது இருக்கு, சைஸ் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணி தர முடியும். மேக்ஸிமம் அந்த சைஸுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த இடம் இருக்கு அப்படின்னா நம்ம அது தாராளமா பண்ணிக்கலாம். அந்த இடம் வைக்கும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்க சர்வீஸ் பண்றீங்களா? இப்போ ஃபிட்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்களா எப்படின்னா? நம்ம வந்து ஃபிட்டிங் மட்டும் தானே, ஃபிட்டிங் மட்டும் பண்ணி கொடுத்துக்குவோம். சர்வீஸ் வந்து அவங்க இதா கேட்கலாது. ஓகேண்ணா. இங்க வந்து மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க வர பாக்ஸ் நம்ம ஃபியூஸ் கேரியர், ஒயரிங், காப்பர் பட்டாலாம் போட்டு நம்ம ஃபிட்டிங் பண்ணி ரெடியா ஸ்டாக் ரெடியா வச்சுப்போம். எந்நேரமும் உங்களுக்கு ஸ்டாக் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். இல்லங்கிற பட்சத்துக்கு ஒரு பேச்சு வராது. கடை நம்பருக்கு கால் பண்ணி என்ன வேணுமோ அவங்க தகுந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா புக்கிங் பண்றதா இருந்தாலும் புக்கிங் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா அவங்க ஷாப் விசிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க எடுத்துக்கலாம். ஃபுல் பல்க் ஸ்டாக் இல்லீங்களா? எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவீங்க. ஓகேண்ணா. இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பல்க் ஸ்டாக் தான். A to Z எல்லாமே உங்களுக்கு மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும், தீரவே செய்யாத ஸ்டாக் உங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ நம்ம வந்து வீடு மேக்ஸிமம் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வீடு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைங்களா ஹோல்சேல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல்னா எந்த மாதிரினா இருக்குங்கண்ணா? கமர்ஷியல்னா ஒரு 3 ஃபேஸ், உங்களுக்கு 2 சிங்கிள் ஃபேஸ், அவங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ ஃபர்ஸ்ட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க வந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்ஸ் எது உண்டோ நம்ம அதை கொடுத்துக்கீங்க. இப்போ A to Z எல்லா பாக்ஸுமே பாத்தீங்கன்னாக்கா லைட், மீடியம், ஹெவி, அல்ட்ரா ஹெவின்னு எல்லாமே மெயின்டைன் ஆகுது உங்களுக்கு. ஓகே. இப்போ அது என்ன ஆக்சுவலா வந்து ஒயிட் கலர் மட்டும் தனியா இருக்காது, அது வந்து உங்களுக்கு சூப்பர் ஹெவின்னு சொல்லுவோம். சூப்பர் ஹெவி. ஆமா, இருக்கலே வச்சு ரொம்ப ஓவர் ஹெவியான பாக்ஸ் அதுதான். இதுதான்ங்களா? ஓகே. அந்த திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு இல்லீங்களா? திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். இது வந்து நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா தெரியாது, நீங்க ஷாப்பை விசிட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது புரியும், வேரியன்ட் புரியும். இப்போ நம்ம ஆர்டர் அப்படி இருந்து பிளேஸ் பண்ணா எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணணும்? அதாவது நீங்க இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 3 ஃபேஸ் 2 சிங்கிள் ஃபேஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெவியில வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக் டைம் வேணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இது எல்லாமே மேனுஃபேக்சரிங்கா ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாக்ஸ்க்காக வேண்டி நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம இதாக்குறதுனால அது ஒரு 1 வீக் டைம் வேணும். ஏன்னா அது ஃபிட்டிங் மேனுஃபேக்சரிங் பண்ணி பவுடர் கோட்டிங் எல்லாம் போயிட்டு வரக்கு அதுக்கான டைம் எடுக்கும். அப்புறம் வந்து நம்ம இங்க ஃபிட்டிங் வேற பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு 1 வீக் டைம். 3 ஃபேஸோட நீங்க தனியா வாங்கிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் எப்படி ஒரு வீட்டுக்கு உண்டது தனியா இருக்கோ அதே மாதிரி 3 ஃபேஸோட தான் உங்களுக்கு தனியா இருக்கு. அதுலயுமே உங்களுக்கு வெரைட்டிஸ் நம்ம மெயின்டைன் பண்றோம். லைட்டு, மீடியம், ஹெவி அந்த மாதிரி நம்ம அதுலயும் வெரைட்டிஸ் மெயின்டைன் பண்றோம். மேக்ஸிமம் ரேரான பீஸ்மே நம்மள்ட்ட கிடைச்சிரும். இப்போ 3 ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இதுல இருந்து இருக்குங்க? அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஃபேஸ்ல இருக்கு, 2 3 ஃபேஸ், 3 3 ஃபேஸ். ஒருத்தங்க பாத்தீங்கன்னாக்கா 10 3 ஃபேஸ் எல்லாம் கேட்பாங்க, மேல 5 கீழே 5ன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ரேர் பீஸா பாத்தீங்கன்னாக்கா 8 3 ஃபேஸ் எல்லாம் நம்ம இப்போ மெயின்டைன் கொண்டு வந்திருக்கோம் ஸ்டாக்குக்கு. ஓகே, இது வந்து 8ங்களா? 8 ஒரே லைன்ல உங்களுக்கு 8 வரும். இதெல்லாம் கமர்ஷியல் இல்லீங்களா? ஆமாண்ணா. இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா யார்ட்டையுமே கிடைக்காது, ரொம்ப ரேர் இதெல்லாம். ஓகே. நான் வீட்ல இருந்து கூப்பிடுறேன், எனக்கு சைஸ் எல்லாம் மென்ஷன் தெரியல. இப்போ நான் வந்து அதை வந்து கொண்டாலும் நீங்க வந்து கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருவீங்களா? சைஸ் வந்து நீங்க அதுக்காக தான், ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம போய் அட்டென்ட் பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏன்னா சில பேர் வந்து இங்க இருந்து ஆக்சுவலா கோயம்புத்தூர் அவுட்டர் லெவல்ல கூட கூடுவாங்க, பிளஸ் வெளியூர்ல இருந்து கூட கூடுவாங்க. அதனால அது வந்து பாசிபிள் கிடையாது. மோஸ்ட்லி நீங்க இருக்கிற ஸ்பேஸை வந்து டேப் வச்சுட்டு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்க சார். இப்போ எப்படிங்க சார் டெலிவரி எல்லாம் இருக்குங்களா? டெலிவரி உங்களுக்கு லாரி புக்கிங்ஸ் ஃபுல்லாவே இருக்குங்க. ஒரு சின்ன கிராமத்து வரைக்கும் ஆக்சுவலா லாரி புக்கிங்ஸ் இருக்கு. அதாவது நிறைய பேர் லாஸ்ட் டைம் உடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்கெங்கேருந்தோ கூப்பிட்டாங்க. MSS இருக்கு, அவங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் சர்வீஸ் இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம டெலிவரி கொடுத்துருப்போமே. ஓகேங்க சார். அப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். ஓகேங்க சார். இப்போ அதுக்கு நம்ம சார்ஜஸ் ஏதாச்சும் இருக்குங்களா எப்படிங்க? அதாவது இங்கேருந்து நம்ம பில் போட்டு மெட்டீரியல்ஸ் லோட் பண்ணி விட்டுருவோமோ அவங்களுக்கு எல்லாரும் காப்பி எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஆக்சுவலா அவங்க எல்லாரும் அங்கே காமிச்சு விட்டுட்டு இந்த நம்பர்ன்னு சொல்லி அங்கே டெலிவரி எடுத்துக்கலாமே. அந்த லாரியுடைய பேமெண்ட் மட்டும் தான் அங்கே பே பண்ணி வந்துருக்கோம். அவங்க மீதி பேமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க பண்ணிடுவாங்க பேனல் போர்டு எடுக்கும் போது. ஓகேங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 குவாலிட்டி இருக்குன்னு சொன்னீங்களா? ஆக்சுவலாக 4 குவாலிட்டியில் எப்படிங்க சார் வேரியஸ் வருங்க? அதாவது லோ ரேஞ்ச் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. லோ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற யாராவது போகும்போது அவங்க வந்து எடுத்துன்னு போய் அங்கே போடும்போது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்ஜின் அவங்க கூட எதிர்பார்ப்பாங்க. ஒரு டீலராக இருக்கா கூட ஒரு மார்ஜின் எதிர்பார்ப்பாங்க. அவங்க லோ ரேஞ்ச் வாங்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மார்ஜின் வச்சு வித்துக்குவாங்க. ஆக்சுவலாக இப்போ அதே டைரக்ட் கஸ்டமரா இருந்தாக்கா மோஸ்ட்லி ஓரளவுக்கு குவாலிட்டி ஐட்டம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்க டைரக்டா வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க நம்ம குவாலிட்டி ஐட்டமே அவங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருவீங்க. ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்து ஹோல்சேல் கேட்டாலும் கொடுத்துருவீங்க? தாராளமா ஹோல்சேல். இப்போ லாஸ்ட் டைம் வீடியோஸ்க்கே வந்து நிறைய கடைக்காரங்களே லிங்க் ஆயிருக்காங்க. நம்ம சரி 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 இந்த ஊர்ல நான் கடை வச்சிருக்கேங்க, எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணும். டீலர்ஷிப் கொடுத்துருக்கீங்க? நிறைய பேர் நிறைய ஊருக்கு வந்து டீலர்ஷிப் கூட வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம அவைலபிள் இருக்குங்க? தாராளமா இருக்கு. இப்போ நம்ம டீலர்ஷிப்புக்கும் இது இருக்குங்களாங்க சார்? சுபம்
இதுல வந்து நம்ம பண்ணிக்கலாம். எல்லா ஊருக்கும் வந்து அவங்க கடைக்காரங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு என்ன பெட்டர் நம்மளால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓ, அப்பனா வந்து ஒரு சொந்த பிசினஸா பண்ணலாம் இல்லைங்களா? ஒரு எலக்ட்ரீஷியன் கூட இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கலாம். எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஓ சரி சரி சரிங்க சார். இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே இது பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லாவே ஆக்சுவலா எடுத்து பண்ணிருக்கோம். இப்போ ஹோல்சேல் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் இது இருக்குன்னா இவ்வளவுதான் எடுக்கணும் அதெல்லாம் இருக்குங்களா? அது எல்லாம் எந்த ரிக்வயர்மெண்ட்டும் கிடையாதுங்க. நீங்க ஒரு பாக்ஸ் கேட்டீங்கன்னா கூட கிடைக்கும், 100 பாக்ஸ் கேட்டீங்கன்னா கூட ரெடி ஸ்டாக் கிடைக்கும். ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குங்க. ரெண்டுத்துக்கும் அவைலபிள். ரெண்டுத்துக்குமே அவைலபிள் இருக்கு. இப்போ எப்படிங்க சார் பேனல் போர்டு மட்டும் தானா அதுக்குள்ள இருக்க ஆக்சுவலா வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்களே இன்க்ளூட் பண்ணி கொடுப்பீங்க? மோஸ்ட்லி நம்ம வெளியில இருந்து எந்த ஐட்டமும் வாங்கி கொடுக்குற பிசினஸே கிடையாதுங்க ஆக்சுவலா. ஓகேங்க. நீங்க கேட்டீங்கன்னா கூட என்கிட்ட வந்து நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஆக்சுவலா. பாத்தீங்கன்னா பேனல் போர்ட்ஸ் எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்றோம் ஆக்சுவலா. அதுக்குள்ள போடுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூஸ் கேரியர் வரும் ஆக்சுவலா. உள்ள போடுற ஆர்சிசிபிஸ் வயரு எல்லாமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்களே அசம்பிள் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்க வந்து இன்புட் மட்டும் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்தா போதுமானது. உள்ள போடுற மெட்டீரியல் வந்து மோஸ்ட்லி ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட். அந்த உள்ள போடுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காப்பர் தான் நாங்க யூஸ் பண்றோம். எதுவுமே லோக்கல் ஐட்டம் எம்எஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா எல்லா பாக்ஸும் இப்போ ஃபிட்டிங்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. உள்ள மேக்ஸிமம் பேனல் போர்டுக்குள்ள போடுறது எம்சிபி இல்லைங்களா? ஆர்சிசிபி தாங்க இப்போ இபில நார்ம்ஸ் ஆக்சுவலா போடுறோம். சரி சரி மாத்திட்டாங்க. எம்சிபிஸ் அதெல்லாமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இபி நார்ம்ஸ் எடுத்துட்டாங்க. இபி கவர்மெண்ட்ல என்ன நார்ம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஓகேங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஓகே. அது என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க சார்? பிராண்ட்ஸ் நம்ம கிட்ட லோக்கல்ல இருந்து ஹெவி ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும். பிராண்டட்ல பாத்தீங்கன்னா எல்என்டி நாங்க டீலர் ஆக்சுவலா. ஓகேங்க. எல்என்டி டைரக்ட் டீலர் ஆக்சுவலா. ஸ்னைடர் உடைய டைரக்ட் டீலர்ஸ் ஆக்சுவலா. ஸ்னைடர் எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கு. அதே மாதிரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இஃபேப் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இஃபேப், ப்ளூ லைன் அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிடும். ஓகேங்க சார். இப்போ இன்னும் பேனல் போர்டில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து காப்பர் பட்டா போடுவாங்க இல்லைங்களா? அந்த காப்பர் பட்டா வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய பட்டாவை போடக்கூடிய சான்ஸ் இருக்குங்களா? மார்க்கெட்ல உங்களுக்கு அலுமினியம் பட்டா கிடைக்குங்க. ஏன்னா ரேட்டு உங்களுக்கு கம்மி பண்றதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அலுமினியம் பட்டாவை வந்து காப்பர் கோட்டிங் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. அந்த வேலை நம்ம கிட்ட மோஸ்ட்லி இருக்காது ஆக்சுவலா. 99.9% காப்பர், பியூர் காப்பர், RRPCன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ஈசி கிரேடு அந்த காப்பர் தான் யூஸ் பண்றோம். மீதி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே சார். இப்போ இந்த பேனல் போர்டு வாங்குறாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அது மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாச்சும் இருக்குங்களாங்க சார்? ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் கோட்டிங் உடைய திக்னஸ் தானே. ஓகே. பவுடர் கோட்டிங் உடைய திக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கிற பவுடர் கோட்டிங் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா. இப்போ பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் வைஸ் தெரியும். மற்றவங்க பண்ற ஃபினிஷிங்க்கும் நம்ம பண்ற ஃபினிஷிங்க்கு வந்து உங்களுக்கு பவுடர் கோட்டிங் உடைய திக்னஸ், இந்த கிளாரிட்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஆக்சுவலா. நிறைய பேர் வந்து பெயிண்டிங் அந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டு கூட பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலா. நம்ம மோஸ்ட்லி பவுடர் கோட்டிங் 80 மைக்ரான் கண்டிப்பா ஏத்துவோம் ஆக்சுவலா. மோஸ்ட்லி நீங்க பேனல் போர்டு மாற்ற இடம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தண்ணி படாத இடத்துல நீங்க மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. அது அப்படி இருந்தாவே போதுங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல தண்ணி வராம இருந்துச்சுன்னா பேனல் போர்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே. இந்த பேனல் போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெரைட்டிஸ் நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க டைரக்டா ஷாப் விசிட் பண்ணுங்க. 4 குவாலிட்டியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆக்சுவலா. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஆக்சுவலி. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்ல வர்றது பெஸ்ட் இல்லைங்களா? டைரக்டா வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே காமிச்சிடலாம். நேராவே பாக்ஸ் உடைய இது எல்லாமே காமிச்சிடலாம். இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னு சொன்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டீம் வந்து உங்களுக்கு 4 குவாலிட்டியுடைய போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. பட் என்ன போட்டோஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரிய முடியாது. நீங்க நேரா வந்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். மறக்காம வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ண வேண்டாம். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எடுக்க முடியறதில்ல. நிறைய கால்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுறாங்க. அதனால நீங்க மேக்ஸிமம் நீங்க வாட்ஸ்அப்ல இது பண்ணாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ரிப்ளை கொடுத்துருவாங்க. அதுக்கு உண்டான கொட்டேஷனும் கொடுத்துருவாங்க. மறக்காம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஆகட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஆகட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஆகட்டும், இதுக்கு உண்டான பேனல் போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுபம் பவர் பேனல்ல வந்து அவைலபிள் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசிட்னாச்சும் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு எலக்ட்ரீஷியன் கூட்டிட்டு வந்து உங்களோட வந்து பார்க்கலாம். உங்களுக்காக ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கூட கொஞ்சம் ஃபேன்சியா எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா நம்பர் 9696989805. இந்த நம்பருக்கு மட்டும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துடும்.